السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف البشر سيد الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال النبي صلى الله عليه وسلم: ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, நபி பிறந்த மாதத்தில் நபியின் புகழை பாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளித்தான். அதே மாதிரி நாம் வாழும் காலமெல்லாம் நபியின் சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன கேட்டா, ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. இதுவரை தொடர் மீளாது பயான்கள்ல எனக்கு தெரிந்தவரை கூமாப்பட்டியிலும் சரி யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில பேச வேண்டிய தலைப்பு, மிக அவசியமான ஒரு தலைப்பு, வாலிப பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பு. என்ன தலைப்புன்னு கேட்டா, சுந்தர நபியும் சோசியல் மீடியாவும், சுந்தர நபியும் சமூக ஊடகங்களும் தலைப்புல பேச சொல்லி இருக்கிறாங்க. சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைக்கு அவ்வளவு தெரியாது. சமூக ஊடகம் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த பெயரை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் சொல்லக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள் நிறைய இருக்குது. அந்த சமூக ஊடகங்கள்ல மனிதர்கள் எதை அதிகமா பயன்படுத்துறாங்க, அந்த வரிசையில முதல் இடம் எதுக்குன்னு கேட்டா சமூக ஊடகங்கள்ல முதல் இடம் பேஸ்புக். இன்னைக்கு பேஸ்புக் இல்லாத போன்களே கிடையாது. எல்லா போன்லயும் பேஸ்புக் இருக்கும். செல்போனை பொறுத்த வரைக்கும் சில ஆப்பை நம்ம டவுன்லோடு பண்ணணும். ஆனா பேஸ்புக் ஆல்ரெடி போன்ல இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணணும் தேவையில்லை, ஓபன் பண்ணா போதும். இந்த பேஸ்புக் இருக்குத உலக அளவுல எத்தனை பேர் இந்த பேஸ்புக்கை பயன்படுத்துறாங்க தெரியுமா? 3.07 பில்லியன். ஒரு பில்லியன் சொன்னா 100 கோடி. பேஸ்புக்க உலக அளவுல 300 கோடி பேர் யூஸ் பண்றான். அதுக்கு பேஸ்புக் அடுத்தபடியாக இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு வாலிப பெண்கள் தங்களுடைய போட்டோக்களை பதிவிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் இன்ஸ்டாகிராம். வீட்டுல உள்ள தாய்மார்களுக்கே தெரியாது தான் புள்ள அதுல போட்டோ பதிவிடுதா இல்லையான்னு. அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறத குறிப்பா வாலிப பெண்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் உலக அளவுல அதையும் 3 பில்லியன் மக்கள் பயன்படுத்துறாங்க. 300 கோடி பேர் போன்ல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறாங்க. இன்ஸ்டாகிராம் அடுத்தபடியா எல்லா போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சொல்லக்கூடிய இந்த சமூக ஊடகம் இருக்கிற இதையும் 3 பில்லியன் 300 கோடி பேர். நான் சொல்றது இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல 300 கோடி. சர்வசாதாரணம் இல்ல 300 கோடிங்கிறது. 300 கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. அடுத்து யூடியூப். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிடலன்னு சொன்னா இதை காட்டிதான் சாப்பாட ஊட்டுறோம். ஒரு புள்ள பிறந்த உடனே களிமா சொல்லுதா இல்லையோ, களிமா சொல்லி கொடுக்கறோமா இல்லையோ, சாப்பிடலன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ, ஒரு சின்ன புள்ள அந்த பொம்மை படம் போட்டு ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டினா அந்த புள்ள சாப்பிடுது. அப்ப இந்த பச்சை குழந்தைகள் மனசுல, பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி இன்னைக்கு யூடியூப் இல்லாத போன்கள் கிடையாது. யூடியூபை காட்டிதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறோம். யூடியூபை காட்டி தான் பிள்ளைங்க அழுகிறத நிறுத்துறோம்.
ஒரு காலம் இருந்துச்சு, தாலாட்டு பாடுவாங்க, களிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி குழந்தைகளை தூங்க வைப்பாங்க. குழந்தைங்க அழுதுச்சுன்னு சொன்னா களிமா சொல்லி தூங்க வைப்பாங்க. அந்த களிமா, தௌஹீது களிமா அந்த காதுல போகும் பொழுது அந்த குழந்தைகள் உள்ளத்துல ஈமான் பலமாகும். அன்னைக்கு தௌஹீது களிமா போகக்கூடிய காதுல இன்னைக்கு ஆபாசமான பாடல்கள் இன்னைக்கு காதுல போகக்கூடிய நிலைமை. இந்த யூடியூப உலக அளவுல சுமார் 2.5 பில்லியன் 250 கோடி மக்கள் யூஸ் பண்றான். அடுத்து டிக்டாக் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ். கணவன் மனைவி சேர்ந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. நீ வா, ஏதோ ஊடகத்துல சமூக ஊடகத்துல குடும்பம் நடத்துற மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டம், அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு ஆடல் பாடல், ஏதோ நன்மையை பதிவிடுற மாதிரி ஹராமான ஒரு காரியத்தை தான் பார்த்து ரசிக்க வேண்டிய மனைவியின் அழகை உலகத்துக்கு பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஹராமான ஒரு ஊடகம் டிக்டாக். இந்த டிக்டாக் இருக்கிற உலகத்தில் 2 பில்லியன் 200 கோடி பேர் பயன்படுத்துறான். அது டெலகிராம்ல ஒரு ஊடகம், இத 1 பில்லியன் 100 கோடி பேர் பயன்படுத்துறான். அடுத்து ஸ்னாப் சாட், பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், 7ஆம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஸ்னாப் சாட். அப்படியே டைப் பண்ணி அனுப்புற மெசேஜ டைப் பண்ணி அனுப்புறது, யாருக்குனாலும் பேசிக்கலாம், எந்த பெண்ணு எந்த ஆணு கூட டைப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி இல்ல, கொஞ்சம் மோசமானது ஸ்னாப் சாட். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் டைப் செய்து தன் தொடர்பை வளர்க்கக்கூடிய ஒரு ஆப்பாக இன்னைக்கு ஸ்னாப் சாட் இருக்குது. இந்த ஸ்னாப் சாட்ட 900 மில்லியன் 90 கோடி பேர் பயன்படுத்தலாம். கடைசியா ட்விட்டர் சொன்னா இது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பதிவிடக்கூடிய ஒரு தளம், எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த ட்விட்டர்ல வந்து சமீப காலமாக அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு நடிகர் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டு அது செய்தியில வரும், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சமூக ஊடகம். இதை வந்து 650 மில்லியன் 65 கோடி பேர் பயன்படுத்துறான். என்ன இது கோடி கோடியா சொல்றீங்கல்ல? அப்ப உலகத்துல எத்தனை பேர் தான் வாழ்றாங்க? ஒவ்வொரு ஆப்பையும் 300 கோடி 200 கோடி பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உலகத்துல எத்தனை பேர் தான் வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா, உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 இந்தியாவுல வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு கேட்டா 149 கோடி. இந்தியாவில் மட்டும் வாழக்கூடிய மக்கள் 149 கோடி. உலக அளவுல மக்கள் தொகை கணக்கெடுப்புல முதல் இடம் இந்தியா தான். அதிக மக்கள் வாழக்கூடிய நாடு. சுமார் 17.72% மக்கள் இந்தியாவில் வாழ்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடம் சீனா, 3வது அமெரிக்கா, 4வது இந்தோனேஷியா, 5வது பாகிஸ்தான். இதெல்லாம் வந்து உலக அளவுல அதிக மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அப்ப மொத்த உலகத்துல எத்தனை பேர் வாழ்றாங்க? 823 கோடி பேர் வாழ்றாங்க. மொத்த வேர்ல்டு உலக அளவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 மொத்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு 823 கோடி. அப்ப பார்த்தேன்னு சொன்னா அப்ப உலக அளவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 823 கோடி பேர். அப்ப பெரும்பாலும் இந்த எண்ணிக்கையில நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெரும்பாலும் எல்லா நாடுகள்லயும் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த சமூக ஊடகங்கள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, தகவல் பரிமாற்றம். ஒரு இடத்துல நடக்கிற செய்திய உட்கார்ந்து இருந்து பார்க்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு தூரமா உள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு செய்தி தெரியும்னா கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அது வந்து மெசேஜ் மாதிரி சில நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். வெளிநாடுகளுக்கெல்லாம் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு என்ன செய்வாங்க, கடிதம் எழுதி அனுப்புவாங்க. பல நாட்கள் கழித்து கையில போய் கிடைக்கும். அதை படிக்கிறதுல ஒரு தனி சுகம். என்ன கட்டின மனைவி ஹலால், அது சுகமா இருந்துச்சு, நிரந்தரமான சுகம். தகவல் பரிமாற்றத்துக்கு தான் இந்த ஊடகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல தகவல் பரிமாற்றம் எப்படி இருந்துச்சு?
இப்ப சமூக ஊடகம் சொல்றோமே, ரசூலுல்லாஹ் கடந்த தகவல் பரிமாற்றம், ஒரு தகவல் எப்படி பரிமாற்றம் செய்வாங்க கேட்டா, அதுக்கு முக்கிய இடம் மஸ்ஜிது நபவி, மதீனா பள்ளிவாசல். அங்குதான் பல சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் முன்னாடி மண்டிட்டு கற்றுக்கொண்டார்கள். பள்ளிவாசல் தான் நீதிமன்றம், பஞ்சாயத்து பள்ளிவாசலுக்கு வரும். ரசூலுல்லாஹ் நீதிபதி. வேற என்ன தகவல் பரிமாற்றம்? கடை வீதிகள், கடை வீதிக்கு போய் ரசூலுல்லாஹ் பயான் செய்வாங்க, மக்களை இஸ்லாத்து பக்கம் அழைப்பாங்க. அடுத்து என்ன? மனிதர்களுக்கு, பெரும்பெரும் மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, கடிதம் மூலமா இஸ்லாத்தை பரப்புனாங்க. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த தகவல் பரிமாற்றம், நம்ம பாஷையில சமூக ஊடகம். ஆனா இப்ப உள்ள காலத்துல சமூக ஊடகம் சேலை எல்லாம் வந்து போச்சு. இப்ப நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம் கேட்டா, இந்த சமூக ஊடகத்தை ஸல்லல்லாஹு எப்படி பயன்படுத்தி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இணைச்சு பார்க்கிறது அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பயான் தான் இதுக்கு முன்மாதிரி. இப்போ உள்ள சமூக ஊடகத்துக்கு முன்மாதிரி என்ன கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பயான். இன்னைக்கு போன்ல டைப் பண்ணி அனுப்புறோம், ஸல்லல்லாஹு பயானா பேசுனாங்க. அப்ப இந்த சமூக ஊடகம் நபியுடைய பார்வையில எப்படி பயன்படுத்துறது, அதுல முதல் செய்தி என்ன கேட்டா, ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், பேசினால் நல்லது பேசட்டும், நல்லது பேச செய்தி இல்லையா மௌனமாக இருக்கட்டும். பேசினா நல்லத பேசுங்க, நல்ல செய்தி இல்லைன்னா பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம போன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு பதிவு வருதுன்னு சொன்னா அது நல்லதா கெட்டதா? நல்லதாக இருந்தா பதிவு செய்யணும், கெட்டதாக இருந்தா நாமும் பார்க்க கூடாது, மற்றவங்களுக்கு பகிரக்கூடாதுங்கிற ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. பல்யகுல் கைரன், பேசினா உண்மையை பேசுங்க, நல்லதை பேசுங்க. அவுலிய சுமுத், நல்ல செய்தி கிடைக்கலையா மௌனமாக இருங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நம்ம போன்ல வரக்கூடிய வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல என்னென்ன தகவல் வருதோ அந்த தகவல் இந்த ஹதீஸ் அடிப்படையில அது நன்மையா தீமையா? நன்மையா இருந்தா பார்க்கணும், மற்றவங்களுக்கு பகிரணும். தீமையாக இருந்தா அப்படி விட்டுறணும், அதை பகிரக்கூடாது. இன்னைக்கு சமூக ஊடகத்துல நம்ம பதிவிடக்கூடிய பதிவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அய்யுமா இம்ராத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் பிகௌமின் லியஜிது ரிஹா, ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண்கள் அந்த வாடை நுகர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை கடந்து சென்றால் ஃபஹிய ஸானியா, அந்த பெண் விபச்சாரின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஒரு பெண் நறுமணம் பூசிக்கிட்டு அந்த வாடைய மற்ற ஆண்கள் நுகரணுங்கிற நோக்கத்துல ஒரு கூட்டத்தை கடந்து போனா அந்த பெண் விபச்சாரின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. வாடைய நுகர்ந்து பார்த்தாலே விபச்சாரின்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பெண்கள் ஆபாச நடனங்கள், டான்ஸ் ஆடி வீடியோ போடுது. வாடைக்கே விபச்சாரம் சொன்னா வீடியோ எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வாலிப பெண்கள் வீட்டுக்குள்ள கதவை பூட்டி போட்டு ரூம்ல இருந்து டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் ஆடி அதை அப்லோட் பண்றது, நெட்ல விடுறது, யூடியூப்ல. யாருனாலும் பார்த்துக்க, யாருனாலும் ரசிக்க. தான் உடம்ப ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி யாருனாலும் பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு போனை பத்தி தெரியல, தான் புள்ள என்ன செய்யுது, என்ன பாக்குது, என்ன போடுது ஒண்ணும் தெரியல. ஆனா போனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை எப்படி காப்பாத்துறது? இன்னும் ஒரு கொடுமை என்ன கேட்டா, மனைவி ஆடுறத கணவன் வீடியோ எடுத்து வர்றான். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு அறைக்குள்ள நீ ரசிக்க வேண்டிய உன் மனைவியின் அழக நீயே வீடியோ எடுத்து நீ ஊடகத்துல பதிவிடுறன்னு சொன்னா நீ எவ்வளவு மோசமானவன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இன்ன மின் அஷர்ரின் நாஸ் இன்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஆக கேடு கெட்டவன், மோசமானவன் யாரு தெரியுமா? الرجل يفضي الى امراته وتفضي اليه ثم ينشر سرها, தன் மனைவியோடு
ஈடுபட்டு தனிமையில் ஈடுபட்டு அந்த மனைவியின் ரகசியத்தை பிறருக்கு பகிரக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் ஆக மோசமானவன், கேடு கட்டவன். அறைக்குள்ள ஒரு கணவன் மனைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பிறர்கிட்ட பகிர்றான். என் மனைவி ரொம்ப அழகா இருப்பா, என் மனைவி ரொம்ப அழகா இருப்பா. தான் மனைவியுடைய ரகசியத்தை அந்த ரங்கத்தை பிறருக்கு பகிரக்கூடிய ஆள் இருக்கிறானே, இவன் தான் அல்லாஹ்விடத்துல கேடு கட்டவன். அப்ப இன்னைக்கு மனைவிகள் ஆடக்கூடிய டான்ஸுகளை வீடியோ எடுத்து போடக்கூடிய கணவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, மின் அசர்ரின்னா மக்கள் அவன் தான் கேடு கட்டவன், மோசமானவன், இழிவானவன். இன்னைக்கு அந்த செயலை எந்த ஆள் நாம் பார்க்கிறானோ அவனெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் கேடு கட்டவன். நீ ரசிக்கத்தான் மனைவி, உலகம் ரசிக்க மனைவி அல்ல. உலகம் ரசிக்கிறதுக்கு ஏதோ எத்தனையோ படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். தூண் இல்லாம வானத்தை படைச்சிருக்கிறான், கடலை படைச்சிருக்கிறான். உலகத்துல ரசிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. ஆனா நீ ரசிக்க வேண்டிய மனைவிய உலகம் உள்ள ரசிக்க வச்சன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நீ தான் கேடு கட்டவன். இந்த உலகத்துல கேவலப்படுறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி கேவலப்பட்டான்னு சொன்னா அதுதான் உண்மையான கேவலம். அப்ப இன்னைக்கு நம்முடைய பதிவுகள்லாம் இப்படிதான் இருக்குது. சமூக ஊடகங்கள்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் சொல்ல கூசக்கூடிய அளவுல வீடியோக்களை பதிவிடுறாங்க. ஸல்லல்லாஹு இதுக்கெல்லாம் ரொம்ப கண்டித்தார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். இரண்டாவது செய்தி, ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா அது உண்மையான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே இந்த பயானுடைய ஆரம்பத்துல ஓதி காட்டின இறை வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபயின், ஒரு பாவி உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னு சொன்னா ஃபதபய்யனு, அது உண்மையா பொய்யா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருதா, இது உண்மையா வதந்தியா, உண்மையில நடந்ததா நடக்காததா, அதை உண்மை தன்மையை ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணாம வந்த மெசேஜ் எல்லாம் மத்தவனுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்னு சொன்னா, மத்தவங்களுக்கு பகிர்றேன்னு சொன்னா என்ன ஆகும்? அதையும் குர்ஆன் நல்லா சொல்றான், அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்களுக்கு தெரியாமல் நல்ல மக்களை நீங்கள் தீங்கிழைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தப்பு செய்யாதவனை தப்பு செஞ்ச குற்றத்திற்கு ஆளாக்கின குற்றம் உங்களுக்கு வரும். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. நமக்கு வந்த செய்தி உண்மை இல்லையே, அதை பரப்பிட்டோமே, நீங்க வதந்தியான செய்தியை பரப்புனீங்கன்னு சொன்னா அதை செஞ்ச பின்னாடி வருத்தப்படுவீங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு போன்ல வரக்கூடிய அதிகமான செய்திகள் உண்மையில நடக்காத செய்திகள். அதை நம்ம என்ன செய்யறோம்? பார்த்து ரசிக்கிறோம், மத்தவனுக்கு ஃபார்வர்ட் பண்றோம், மத்தவனுக்கு பகிர்றோம். பாவத்தை நம்ம மட்டும் செஞ்சது இல்லாம பாவத்தை எல்லாத்தையும் கூட்டாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு செய்தி வந்தா என்ன செய்வாங்க? ஒரு சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அந்த சஹாபியை பத்தி ஒரு குற்றம் சொல்றாங்க சஹாபாக்கள். என்ன சொன்னாங்க? அன்னஹு கான ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்ல ஸுப்ஹ கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج من المسجد سريعا ولم يهمر الدعاء. இந்த அபூ துஜானாங்கற சஹாபி சுபு தொழுதாங்கன்னு சொன்னா துஆ கேட்காம வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து குற்றம் சொன்னாங்க. இந்த சஹாபி இப்படி இருக்கிறாங்க, துஆ கேட்க மாட்டேங்கிறாங்க, சலாம் கொடுத்தோன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க வேகமா. ஸல்லல்லாஹு அலைஹி அந்த செய்தி வந்த உடனே ஒரே சஹாபியை கூட்டு கண்டிக்கல. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க. அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க, அந்த அபூ துஜானாங்கற சஹாபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க? ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா துஜானா மாலக தஹ்ருஜு சரியா வலா தஹ்முரு துஆ. தொழுதுட்டு வேகமா வீட்டுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க துஆல கலக்கிறது இல்லையா அப்படின்னு தனக்கு வந்த செய்திய அந்த சம்பந்தப்பட்ட ஆட்டே கேட்கறாங்க. இது உண்மையான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உண்மைதான், நான் ஏன் தொழுத உடனே வீட்டுக்கு வேகமா போறேன் தெரியுமா? லீ ஜாருன் முனாஃபிகுன் வஃபீ தாரிஹி நஹ்லத்துன் வஅக்ஸானுஹு அலா தாரி
فإذا هب الهواء في الليل سقط رطبها في دارنا. எனக்கு ஒரு அண்டை வீட்டார் இருக்கிறாரு, முனாஃபிக்கான அண்டை வீட்டான். அவர் வீட்டுல ஒரு பேரிச்ச மரம் இருக்குது. அந்த மரத்துடைய கிளைகள்லாம் என் வீட்டுக்கு மேல பறந்து இருக்குது. இரவு நேரங்கள்ல காத்து அடிச்சுச்சுன்னா அந்த மரத்துல உள்ள அந்த பழங்கள், பேரிச்சம் பழங்கள், நல்ல பழுத்த பழங்கள் காத்து அடிச்சுச்சுன்னா என் வீட்டுக்குள்ள வந்து விழுது. என் வீட்டுல விழுந்த பழத்தை என் பிள்ளைகள் தெரியாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொழுத உடனே வேகமா போய் என்ன செய்வேன், என் வீட்டுல விழுந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். நான் தாமதமாக போனேன்னு சொன்னா எனக்கு முன்னால் என் பிள்ளைகள் எழுந்து அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அது ஹராம் ஆயிரும். அதனாலதான் துவா கேட்காம வேகமா நான் என்ன செய்யறேன், வீட்டுக்கு போயிறேன்னு காரணம் சொன்னாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கிடைச்சிச்சா, அடுத்து என்ன செஞ்சாங்க, அதுக்கு தீர்வு சொல்றாங்க. சாபி கஷ்டம் தானே, துவா ஓதாம போறது அவங்களுக்கு வருத்தம் தான். ஆனா சூழ்நிலை என்ன செய்யறது, ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த அண்டை வீட்டார வர சொல்றாங்க. வர சொல்லி அந்த அண்டை வீட்டார சொல்றாங்க, இந்த மரத்தை நீ வித்துரு, இந்த மரத்தை நீ எனக்கு வித்துரு, அது உரிமையை எனக்கு கொடுத்துரு, அதுக்கு பகரமாக நான் உனக்கு என்ன செய்யறேன், பியானி நகலத்தக்க பிஅஷ்ரி நகலாத்தின் ஃபில் ஜன்னா, இந்த மரத்தை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா இதுக்கு பகரமா சொர்க்கத்துல 10 மரங்களை நான் உனக்கு தரேன். சொர்க்கத்துல அவன் முனாஃபிக், மோமின் இல்ல முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு மரத்தை நீ கொடுத்தா இதுக்கு பகரமா சொர்க்கத்துல 10 மரம் வாங்கி தரேன். அந்த 10 மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா, உருகுஹா மினல் ஜபர்ஜதி ஜபர்ஜதில் அஹ்மர் வசாகுஹா மினல் ذهبில் அஹ்மர் வஅக்ஸானுஹா மினல் லூலுஇல் அபியத். அந்த மரத்துடைய வேர் இருக்குத பச்சை மரகத கற்களால் ஆனது, அத்தண்டுகள் இருக்குத சிவப்பு தங்கத்தால் ஆனது, அதன் கிளைகள் வெள்ளை முத்துக்களால் இருக்கும். அப்படிப்பட்ட 10 மரத்தை நான் உனக்கு தரேன். சொன்ன உடனே அந்த முனாஃபிக் சொன்னா, லா அபியு ஹாதிரன் பிகாயிபி, கண்ணுக்கு தெரியாத ஒரு மரத்துக்காக வேண்டி சொர்க்கத்துல மரம் இருக்குன்னு சொல்றீங்க, நான் பார்த்தது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத மரத்துக்காக வேண்டி கண்ணுக்கு தெரியுற என் மரத்தை நான் விற்க மாட்டேன். அவன் முனாஃபிக். எப்படி நம்புவான், ரசூலுல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல, முனாஃபிக். கண்ணுக்கு தெரியாத மரத்துக்காக வேண்டி என் கண்ணு தெரியக்கூடிய இந்த மரத்தை நான் விற்க மாட்டேன், நான் தரமாட்டேன்னு சொல்லி இத கேட்ட அபூபக்கர் சித்திக் ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஓடி வந்து சொன்னாங்க, قد اشتريتها منه بعشر نخلات في موضع كذا. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இந்த உலகத்துல எனக்கு ஒரு பேரிச்சமர தோட்டம் இருக்குது, அதுல பழுத்த மரங்கள் செழிப்பான 10 மரத்தை நான் உனக்கு தரேன், அந்த ஒரு மரத்தை நீ ரசூலுல்லாஹ் கொடுத்துரு. என் தோட்டத்துல இந்த உலகத்திலேயே எனக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்குது, அதுல செழிப்பான 10 மரம் நான் தரேன், இந்த ஒரு மரத்தை நீ கொடுத்துரு. அந்த முனாஃபிக்கு பார்த்தா ரொம்ப லாபமா இருக்குது, ஒரு மரத்துக்கு பகரமா 10 மரம். உடனே சரின்னு சொல்லிட்டான், சரி நான் மரத்தை தந்துடுறேன். ஏன் அபூபக்கர் சித்திக் ஏன் வித்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, ஏன்னா சொர்க்கத்துல 10 மரம் கிடைக்கும்ல. அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஈமான் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னா நடக்கும், தருவாங்க. அந்த நம்பிக்கை அபூபக்கர் சித்திக் இருந்துச்சு. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, சொர்க்கத்துல 10 மரம் வித்து கொடுத்தாங்க. அந்த முனாஃபிக்கு நேரா வீட்டுக்கு போய் தான் மனைவி கிட்ட நடந்ததை சொல்றான், இப்படி நம்ம மரத்தை 10 மரத்துக்கு பகரமா வித்துட்டேன், இருந்தாலும் நான் வித்த மரம் இருக்குது, அது நம்ம வீட்டுல தானே இருக்குது, நம்ம வீட்டுல தானே அந்த மரம் இருக்குது, மரம் மாறி போகலையே. அவன் அந்த முனாஃபிக்கு சொல்றான், அபூ துஜானா நைட்ல தூங்குவார்ல, இரவுல தூங்குவார்ல, அவரு பார்க்காத நேரத்துல அந்த மரத்துடைய பழங்கள்லாம் நம்ம பறிச்சு வச்சுக்குவோம், கொஞ்சம் பழத்தை மட்டும் விட்டுருவோம், அவர் சாப்பிடறதுக்கு விட்டுருவோம் அப்படின்னு இரவு இப்படி திட்டம் போட்டு தூங்குறான். இந்த பஞ்சாயத்து யார் தீர்த்து வச்ச பஞ்சாயத்து, ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்ச பஞ்சாயத்து. 10 மரத்தை வாங்கிட்டான், ஆனா மரத்தை வித்துட்டான்.
இருந்தாலும் நம்ம வீட்டுல தான மரம் இருக்கு, யாரு பார்க்க போறா? இந்த அபூ துஜானா தூங்கிட்டாருன்னு சொன்னா இரவோடு இரவா எல்லாம் அந்த மரத்துல பழங்கள் எல்லாம் பறிச்சு கொஞ்சம் பழத்தை காலியோடு விட்டுறலாம். அந்த நோக்கத்தில் அவன் தூங்குறான். பலம்மா நாமல் முனாஃபிக் தில்கல் லைலா வாஸ்பஹரான் நஹலத கது தஹவ்வலத் மின் தாரிஹி இலா தாரி அபீ துஜானா. காலையில எஞ்சி பார்த்தா தான் வீட்டுல இருந்த மரம் அபூ துஜானா அவங்க வீட்டுல போய் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ரசூலுல்லாஹ் விட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்ச பஞ்சாயத்து. யார் மோசடி செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் யார் ஏமாத்த முடியும்? இவன் ஒரு திட்டம் போட்டான், சூழ்ச்சிக்காரர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். காலையில எஞ்சி பார்த்தா அபூ துஜானா வீட்டுல மரம் முளைச்சா எப்படி இருக்குமோ அப்படியே வேரோட மூடு நிக்குது. பார்த்து ஆச்சரியப்பட்டு போன முனாஃபிக். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ஒரு செய்தி கிடைச்சிச்சா அது உண்மையா பொய்யா அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்தாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு நிம்மதியா போனாங்க வீட்டுக்கு. அதுல இருந்து அவங்க துஆ விட்டு எழுந்து போகவே இல்லை. அப்ப இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய பாடம். அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையா பரப்பணும். நம்ம போடக்கூடிய தகவல் யூடியூப்ல சமூக ஊடகங்களை பதிவு செய்யணும்னு சொன்னா அது ஒற்றுமையா வளர்க்கணுமே தவிர பிரிவினைக்கு காரணமா இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மற்ற தெய்வங்களை திட்டாதீங்க, பிற தெய்வங்களை திட்டாதீங்க. பதிலுக்கு அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ்வை திட்டுவாரு. இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்களை பரப்பாதீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க பிரச்சாரம் அப்படிதான். வாழ்ந்த காலத்துல பிற தெய்வங்களை திட்டியதே கிடையாது. மக்கள் மத்தியில ஒற்றுமையை தான் ஏற்படுத்தினாங்க. அப்ப நம்ம சமூக ஊடகங்களை ஒரு செய்தியை பதிவு செய்யறோம்னு சொன்னா அது மக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தணும். ஒரு தடவை ரபியாத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 நிலம் தோப்பு, ரபியாத்துல் அஸ்லமி அவங்களுக்கு ஒரு தோப்பையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு தோப்பையும் கொடுத்தாங்க. 2 பக்கத்து தோப்பு, பக்கத்து நிலம். அந்த 2 தோப்பு நல்ல செழிப்பான ஒரு தோப்பு. ஆனா அந்த 2க்கு மத்தியில ஒரு பேரிச்ச மரம் இருந்துச்சு. 2 தோப்புக்கு மத்தியில. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இது ஏன் இடத்துக்கு சொந்தமான மரம்? ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இது ஏன் எல்லைக்குள்ள மரம். இந்த வாய் தகராறுல அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. என்ன வார்த்தைன்னு ஹதீஸ்ல வரல. அதை சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்லாம இருக்கலாமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த காலத்துல சொத்து பிரச்சனை எவ்வளவு வார்த்தை விடுறோம். அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது பாவம் தெரியும், ஆனா ஒரு சொத்து தகராறுன்னு சொன்னா எவ்வளவு வார்த்தை விடுறோம். கோபத்துல அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, ரபியத்துல் அஸ்லமி சஹாபியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே வருத்தப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பதிலுக்கு அந்த வார்த்தை என்னைய பார்த்து நீங்க சொல்லிருங்க, சரிக்கு சமமாயிரும். தெரியாம அந்த வார்த்தையை விட்டுட்டேன். யாராச்சும் கேட்பாங்களா? சண்டையில வார்த்தை விட்ட மனிதரு உடனே மன்னிப்பு கேட்பாரா? சொல்லலாம். ஒற்றுமை ஏற்படுத்தின சஹாபாக்கள் மத்தியில சஹாபாக்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு வார்த்தை, ரொம்ப இல்ல, ஒரே வார்த்தை. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, ரபியத்துல் அஸ்லமி தயவு செஞ்சு நான் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தைய பதிலுக்கு என்ன பார்த்து சொல்றீங்க, சரிக்கு சமமாயிரும். ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருபோதும் அந்த வார்த்தையை உங்களை பார்த்து நான் சொல்ல மாட்டேன். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நீங்க சொல்லலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட உங்களை கூட்டி போய் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருவேன், நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக், அந்த மரம் எனக்கு சொந்தமா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எனக்கு மத்திய எவ்வளவு பெரிய வாய் தகராறு வந்த பின்னாடி அந்த மரம் எனக்கு வேண்டாம், அந்த மரத்தை நீங்களே வச்சுக்கங்க. என் சொத்துல கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல அந்த மரம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. ஆனா
என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிருங்களேன். ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலம் அந்த வார்த்தையை உங்களை பார்த்து பதிலுக்கு நான் சொல்ல மாட்டேன்றோம். நேரா விறுவிறுன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட நடந்து போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இந்த சாரி போறாங்க. வர வழியில இந்த ரபியத்துல் அஸ்லமியோட கூட்டத்தார்கள் வழியில பாக்குறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? உங்களை பத்தி வாதிடத்துக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க எந்த தப்பும் செய்யலையே, நீங்க எப்படி பதறீங்க? உடனே ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அபூபக்கர் யாரு தெரியுமா? இஸ்லாத்தில் மூத்தவர், தௌர் குகையில ரசூலுல்லாஹோடு இருந்தவர். இந்த அபூபக்கரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் திரும்பி பார்த்தாருன்னு சொன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கோபப்படுவாங்க. அவங்க கோபப்பட்டா ரசூலுல்லாஹ் கோபப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டா அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் கோபப்பட்டா இந்த ரபியா ஹலாக் ஆயிடுவான். திரும்பி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் கோபப்பட்டா இந்த ரபியா ஹலாக் ஆயிருவான். அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீங்க போயிருங்கன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. ரெண்டு பேரும் அபூபக்கர் சித்திக் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி மறுபடியும் ரசூலுல்லாஹ் ரபியத்துல் அஸ்லமி பார்த்து கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க அதான் இவங்களும் சொல்றாங்க. ஆனா நான் அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜல் ரபியாவே, நீங்க செஞ்சதுதான் சரி. நீங்க சொல்லல அந்த வார்த்தைய, நீங்க செஞ்சதுதான் சரின்னு ஒண்ணு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் தேம்பி அழ வீட்டுக்கு திரும்பி போனாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை பார்த்தீங்களா? அபூபக்கர் அவங்களை குறை சொல்லவும் இல்லை, ரபியத்துல் அஸ்லமியை பாராட்டவும் இல்லை. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தணும். எந்த வார்த்தையும் சொல்லல, ஒரு வார்த்தை, ரபியாவே நீங்க செஞ்சதுதான் சரின்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகுனாங்களாம். சண்டை போட்ட ஆளு, கெட்ட வார்த்தை பேசின ஆளு அழுது கண்ணீரோட வீட்டுக்கு போற சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவோமே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்கு முன் வருவோமா? ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பதிவுகள் சோசியல் மீடியாக்கள்ல, ஊடகங்கள்ல நம்முடைய பதிவுகள் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கணுங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். அதே மாதிரி இது போன்ற பல நிகழ்வுகளை சொல்லலாம். இந்த சோசியல் மீடியா இதுல அதிகமா என்ன பாவம் நடக்குதுன்னு கேட்டா புறம் பேசுறது. எப்படி? ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாருன்னு சொன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல அவரை பத்தி கலாய்க்கிறது, திட்டுறது. அவர் யாருன்னே தெரியாது. அவர் யாருன்னு ஒரு வீடியோ போட்டாருன்னு சொன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல திட்டுறது, அவரை பத்தி கலாய்க்கிறது. புறம் பேசுறது என்ன? யார பத்தி புறம் பேசுறோமோ அந்த மனிதருக்கு தெரியாம முதுகுக்கு பின்னால பேசுறது. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டுருவார், அந்த வீடியோ போட்டது யாருன்னு தெரியாது, அந்த கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தன் அவரை பத்தி இழிவா பேசுறான். இந்த ஒரு பாவம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நடக்குது. ஒரு நல்லது போட்டாலும் சரி, ஒரு கெட்டது போட்டாலும் சரி, கமெண்ட்ஸ்ல கழுவி குடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது. நல்ல செய்தி போட்டா கூட திட்டுவான். இது புறம் பேசுறது. சமூக ஊடகங்கள் இந்த செய்தி இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் சொல்றான், வலா யகதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பத்தி புறம் பேசாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஒருத்தர் ஒரு நன்மை செஞ்சாருன்னா அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுறது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டாருன்னா அதை வீடியோ எடுத்து போடுறது. தான தர்மம் செஞ்சா அதை வீடியோ எடுத்து போடுறது. இன்னும் இல்ல, இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல தொழுகிறதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான். தொழுகைங்கிறது அல்லாஹ்க்கு நமக்கு மத்தியில உள்ளது. இன்னைக்கு தொழுகையை கூட வீடியோ எடுத்து போடக்கூடிய சூழல் வந்து போச்சு. புகழுக்காக வேண்டி, லைக்ஸுக்காக வேண்டி வீடியோ போடுறது. இது முகஸ்துதி. முகஸ்துதி எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூபா லிமன் அஹலஸ லில்லாஹி அமலஹு வ இல்மஹு வ சிர்ரஹு வ அலானியத்து.
எவன் ஒருவன் தன் அமலை, தன் கல்வியை, தன் ரகசியத்தை, தன் அந்தரங்கத்தை, தன் பகிரங்கத்தை அல்லாஹ்வுக்காண்டி தூய்மையாக்கி கொண்டானோ அவனுக்கு சோபனம் உண்டாகட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகஸ்துதி ஏற்பட்டுச்சுன்னா அந்த அமல் பாழா போயிடும், நாசமா போயிடும். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல இன்னைக்கு புகழுக்காக வேண்டிய வீடியோ போடக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். நேர நடக்கூடிய செய்தி என்ன கேட்டா, நேர வீண் வரையும். இன்னைக்கு கேம்ஸ் விளையாட்டு எத்தனையோ வந்துச்சு போன்ல. வாலிபர்களை பார்த்தா எப்ப பார்த்தாலும் போன், பப்ஜி கேம், நிறைய கேம் இருக்குது. அந்த விளையாட்டுக்குள்ள போனாங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் விளையாடி தான் வெளியே வருவான். அதுக்குள்ள போயிட்டா அவனை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது, பக்கத்துல பாம்பு கடிச்சா கூட தெரியாது. விளையாண்டுட்டு சாப்பிடுறான், சாப்பிடுறது சாப்பாடானே தெரியாது. அந்த அளவுக்கு மூழ்கி போயிடுறான். நேர வீண் வரையும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸூலு கதம அபதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃனாஹு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உன் வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கால் நகராதுன்னாங்க. உன் வாழ்க்கையில நேரத்தை எப்படி கழிச்ச? நல்ல வழியில கழிச்சியா இல்ல தீமையான வழியில கழிச்சியா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம மறுமையில ஒரு அடியானின் கால் ஒரு அடி கூட நகராதுன்னாங்க. நேரத்தை வீணடிக்கிறது பெரும்பாவம். அதே மாதிரி உத்பத் இப்னு சுலைமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேரம் எப்படிப்பட்டது? லவ் அன்ன ரஜுலன் யஜர்ரு அலா வஜ்ஹி மின் யௌமி உலித இலா யௌமி யமூது ஹரமன் ஃபீ மர்லாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல் லஹக்கரஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை சஜிதாவிலே இருந்து, இறைவனுக்காண்டி சஜிதாவிலே இருந்து வாழ்க்கையை கழித்தாலும் அந்த மனிதன் மறுமையில் என்ன நினைப்பான் தெரியுமா? லஹக்கரஹு யௌமல் கியாமா. நான் என்ன அமல் செஞ்சிட்டேன், இதுவெல்லாம் என்ன அமல்? அவன் வாழ்க்கை முழுக்க சஜிதால இருந்தாலும் அந்த அமலை அவன் சிறிதாக தான் பார்ப்பான். வாழ்க்கை முழுக்க சஜிதால கழிச்சாலும் அந்த அமல் மறுமையில பெருசா தெரியாது. ஏன்? அல்லாஹ் கொடுத்த ஒரு கண் இருக்கு பாருங்க, இந்த கண் பார்வை இருக்கு பாருங்க, இந்த ஒரு கண் பார்வைக்கு காலம் முழுக்க சஜிதா செஞ்சாலும் அந்த கண் பார்வைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஈடு ஆகாது. ஒரு கண் பார்வைக்கு கூட நம்ம நன்றி செலுத்த முடியாதுன்னு சொன்னா, நம்ம உடல் உறுப்புகளை எல்லா நாளும் அசைய வைக்கிறோம், இயங்க வைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன அமல் செஞ்சாலும் குறைவுதான். ஒரு அடியான் பிறந்தது இறக்கிற வரைக்கும் சஜிதாவிலே கடந்தாலும் அந்த அமலை மறுமையில் அவன் ரொம்ப சின்னதாக தான் பார்ப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிக்கு போய் சொல்றான். கடை வீதிகள்ல நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம், வீண் பேச்சுகள்ல ஈடுபடுவோம், புறம் பேசுவோம், மத்தவங்க குறைய பத்தி பேசுவோம். அந்த கடை வீதிக்கு உமர் இப்னு கத்தாப் எல்லாம் போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யா அஹ்ல சூக், சந்தைவாசிகளே, ஹாதா வக்து திஜாரத்திக்கும், இது உங்கள் வியாபாரத்தின் நேரம். ஃபைதா சமியத்துமுன் நிதா ஃபஸாவு இலா திக்ரில்லாஹ், பள்ளிவாசல்ல பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா அல்லாஹ்வுடைய திக்ர் பக்கம் விரைஞ்சு போங்க. பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா கடை வீதியில நிக்காதீங்க, பள்ளிவாசலுக்கு விரைந்து போங்க. யபூரு பைஉக்கும் வ யுர்பிலு திக்ருல்லாஹ், உங்கள் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படலாம், ஆனா அல்லாஹ்வுடைய திக்ரில நஷ்டமே ஏற்படாது, லாபம் தான். அதனால் பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா கடை வீதியில நிக்காதீங்கன்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிக்கு போய் கூவாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பாருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரங்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிட்ட கேக்குறாங்க, கம் துஸப்பிஹு ஃபீ குல்லி யௌம், ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவீங்க? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவன்கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவீங்க? சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன். சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னா எவ்வளவு நேரம் வேணும்? எவ்வளவு நேரத்தை அமல்ல கழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நேரங்கள் வீணா கழியுது. தேவையில்லாத வீடியோக்களை பார்க்கிறோம்,
தேவையில்லாத பதிவுகளை படிக்கிறோம். அந்த சஹாபி ஒவ்வொரு நாளும் 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்துல ஏற்படும். 5வது, இந்த சோசியல் மீடியாக்கள் உள்ள மிக பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? பொய்ய உண்மையா காட்டுறது. இன்னைக்கு AI அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பொய்யா நடக்காத ஒரு செய்திய நடந்த மாதிரி காட்டுறது. இதுல இன்னொன்னு இருக்கு, டீப் ஃபேக். ஒருத்த முகத்தை அப்படியே உருவாக்குறது. உடம்பு வேறால உடம்பு, முகம் வேறால உடம்பு. ஒருத்தன் பேசாத வார்த்தையை பேசின மாதிரி ஆடியோ வாய்ஸ் உருவாக்குறது. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் செஞ்ச மாதிரி காட்டுறது. இது AI டீப் ஃபேக். இன்னைக்கு இது வந்து போச்சு. இது என்ன கேட்டா, தப்பு செய்யாத ஒரு மனுஷனை குற்றவாளியா காட்டுறது. எவ்வளவு பெரிய பாவம்! ஒருவருடைய மானத்தை பகிரங்கப்படுத்துறது, மானத்தை கேவலப்படுத்துறது. ஒருத்தன் செய்யாத ஒரு தப்ப செஞ்ச மாதிரி காட்டுறது. இன்னைக்கு AI சொல்லக்கூடிய அந்த நவீன கண்டுபிடிப்பு செய்ய முடியும். விபச்சாரம் செய்யாத ஒரு மனிதனை விபச்சாரம் செஞ்ச மாதிரி வீடியோ எடுக்க முடியும். கெட்ட வார்த்தை பேசாத ஒரு மனிதனை கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி உருவாக்க முடியும். முகத்தை உருவாக்குறது, ஆடியோ பேசாத வார்த்தையை பேசுற மாதிரி உருவாக்குறது. இப்படியெல்லாம் நவீன கண்டுபிடிப்பு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவத்துல மிகப்பெரிய பாவம் என்னன்னு சொல்லட்டுமா? வகால வஷஹாதத்து ஸூர் வகவுலு ஸூர், பொய் சொல்றது, பொய் சாட்சி சொல்றது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு வீடியோ தான் சாட்சி. கோர்ட் நீதிமன்றத்துல ஒரு தப்பு செஞ்சா இல்லங்கிறதுக்கு ஒரு வீடியோ காட்டா போது நம்பிடுவான், தீர்ப்பு கொடுத்துருவான். வீடியோ இருக்குது, வீடியோ ஆதாரம், நீ குற்றவாளி. இன்னைக்கு வீடியோங்கிறது ஒரு சாட்சி. அப்ப இப்படி AI மூலியமா நடக்காத ஒரு விஷயத்த ஒரு நிரபராதிய குற்றவாளிய சித்தரிச்ச ஒரு வீடியோ சாட்சி சொல்றான்னு சொன்னா கவுலு ஸூர், இது பொய் சாட்சி, இது மிகப்பெரிய பாவம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற பெரிய பெரிய ஃபித்னா, குழப்பம், சமுதாயத்தில் நடக்காத ஒண்ண உருவாக்குறது இருக்குது, அது குழப்பம். குழப்பத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், குழப்பத்தை உண்டாக்குறது கொலை செய்யறதை விட கடுமையானது. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், குழப்பத்தை உண்டு பண்றது கொலையை விட மிகப்பெரிய பாவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது மாதிரியான செய்திகள் சமுதாயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும், இது மிகப்பெரிய பாவம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக இந்த சமூக ஊடகத்தை நபி வழியில எப்படி பயன்படுத்துறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி, இறைவனின் பக்கம் மக்களை அழையுங்க. எப்படி? பில் ஹிக்மா, மதி நுட்பத்தால், வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தால் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைங்க. நல்லா சொல்றான, பில் ஹிக்மா, மதி நுட்பம். இன்னைக்கு மிகப்பெரிய மதி நுட்பம் என்னன்னு கேட்டா சமூக ஊடகம். இந்த சமூக ஊடகத்துல இஸ்லாத்தை பத்தி எப்படி பரப்புறது, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு எப்படி சொல்றது, குர்ஆனுக்கு விளக்கம் எப்படி சொல்றது, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை எப்படி பதிவிடுறது, இப்படி உள்ள காரியத்துல பயன்படுத்தணும்னு சொன்னா அதுதான் சுந்தர நபியின் வழியில் சோசியல் மீடியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பத்தி ஒரு செய்தி கிடைச்சாலும் அத மக்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு ஹதீஸை பதிவு செய்யறேன்னு சொன்னா அதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அத்தனை பேர் நன்மை நமக்கு வந்து சேரும். ஆனா அதுவே ஒரு ஆபாச வீடியோ எடுத்து போட்டோம்னு சொன்னா நம்ம மௌத்தா போனாலும் அந்த வீடியோ அங்கதான் இருக்கும். மௌத்தா போன பின்னாடி கபூர்ல தீமை வந்து சேரும். எப்படி சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் செஞ்சா மௌத்துக்கு பின்னாடி நன்மை வந்து சேருமோ, இன்னைக்கு சதகத்துல் ஜாரியா என்ன கேட்டா சமூக ஊடகத்துல இஸ்லாத்தை பத்தி பரப்புறது, ஹதீஸை பரப்புறது, ஒரு திக்ரை போடுறது, ஒரு துஆ சொல்லி கொடுக்கிறது, இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா. நீங்க மௌத்தா போனாலும் சமூக ஊடகத்துல அது இருக்கும். யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த படிக்கக்கூடிய மக்கள் நன்மை கபூர்ல வந்து சேரும். ஆனா இந்த சமூக ஊடகத்தில் ஆபாச வீடியோ எடுத்து போட்டோன்னு சொன்னா, பதிவிட்டோன்னு சொன்னா, ஒரு பெண் தன் தோட்டத்தை வெளியே காட்டி ஒரு போட்டோ எடுத்து போட்டான்னு சொன்னா இந்த ஹராமான காரியம், அந்த பெண் மௌத்தா போனாலும் அந்த போட்டோ
அது அங்கதான் இருக்கும். எத்தனை பேர் பார்க்கிறான், எத்தனை பேர் ரசிக்கிறான், அத்தனை பாவமும் அந்த பெண் மௌத்தா போனாலும் கபூர்ல பாவமா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சமூக உடம்பு இருக்குது, மிக முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அது ஒரு அமானிதம். அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம் இந்த சோசியல் மீடியா. அத இஸ்லாத்தின் வழியில எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழி நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த சோசியல் மீடியா மூலியமா நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியும். எனவே இந்த சோசியல் மீடியாவை சுந்தர நபியின் வழியில் நாம் இந்த சோசியல் மீடியாவை இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பையும், அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியாவின் தீங்குகளை விட்டு, ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.